ఇక తమిళనాడులో జల్లికట్టు ఆందోళన ఉగ్ర రూపం దాల్చింది. ఆందోళనకారులను పంపించేందుకు టియర్ గ్యాస్ను ఉపయోగించి లాఠీ చార్జీలతో పోలీసులు తీవ్ర ప్రయత్నం చేస్తున్నారు. తమిళుల సాంప్రదాయాన్ని అర్థం చేసుకోవాలన్నారు సినీ నటుడు రాఘవ లారెన్స్. நம்ம ஒரே ஸ்டாண்ட்ல இருக்கோம். நம்மளுக்கு தேவை ஜல்லிக்கட்டு. எனக்கு அது மனசு ஒரு மாதிரியா இருந்தது. சரி, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தோம். இது ஏன் ஒன்றும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆசை, தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசை. இப்படியே போயிட்டு இருந்தது. நேற்று நைட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. உடம்பு சரியில்லாம போனோடனே ஹாஸ்பிட்டலில் போய் மனசெல்லாம் இங்கே தான் இருக்கு. ஐயோ என்ன பண்றாங்க, எது பண்றாங்க. நேற்று அந்த லைட்ஸ் எல்லாம் நான் டிவியில் பார்க்குறேன். ஐயோ இதை நம்ம பார்க்க முடியலையே, அப்படிதான் சார் இருந்தது. சரி, காலையில் எழுந்துங்க 6 o'clock நான் எழுந்துக்கிறேன் சார். எல்லாம் அடிதடி நடக்குது, ஓடுறாங்க, ஓடி வராங்க, ஒண்ணுமே புரியல எனக்கு. ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு குழந்தை தலையில அடிச்சு நான் அழுகுறான், ஒரு பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. என்ன இது, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. சரி, நான் உடனே வந்து வண்டி எடுங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கிட்ட சொல்ல யாருக்கிட்டையும் சொல்லாம கிளம்பி நான் வந்தேன். வருவேன், எங்க அம்மா வந்துட்டு கண்ணா நீ போகாத, இதுக்கு நீ பண்ணது போதும், நீ போகாதான்னாங்க. நான் வந்து வண்டியில் வரமானு இப்போ கூட எங்கள் அம்மா வண்டியில் தான் இருக்காங்க. ஸோ நான் கிளம்புங்க வந்தோம். வர பார்த்தா உள்ள வர முடியல எங்களால் உள்ளவே வர முடியலன்னா அவங்க வந்து பாதுகாப்பு போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த கலவரம், இந்த பிரச்சனை, இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸை பற்றி எங்களுக்கு தெரியும். வேற அமைப்புகள்லாம் உள்ள சேர்ந்துருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் பேரை சொல்லி அவங்க நிறைய தப்பு பண்றாங்க. சரிங்களா? காலையில நான் எழுந்து பார்த்தோன்னே இப்படி நடந்தது. சரி, சட்டம் என்னன்னு கேட்டேன் நான். என்னப்பா இப்படிலாம் நடக்குது, இது ஆரம்பிச்சு வேற எதுவும் எடுத்துட்டு வந்து திணிக்கிறாங்க. நம்ம ஒரே ஸ்டாண்ட்ல இருக்கோம். நம்மளுக்கு தேவை ஜல்லிக்கட்டு. எனக்கு அது மனசு ஒரு மாதிரியா இருந்தது. சரி, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தோம். இது ஏன் ஒன்றும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆசை, தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசை. இப்படியே போயிட்டு இருந்தது. நேற்று நைட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. உடம்பு சரியில்லாம போனோடனே ஹாஸ்பிட்டலில் போய் மனசெல்லாம் இங்கே தான் இருக்கு. ஐயோ என்ன பண்றாங்க, எது பண்றாங்க. நேற்று அந்த லைட்ஸ் எல்லாம் நான் டிவியில் பார்க்குறேன். ஐயோ இதை நம்ம பார்க்க முடியலையே, அப்படிதான் சார் இருந்தது. சரி, காலையில் எழுந்துங்க 6 o'clock நான் எழுந்துக்கிறேன் சார். எல்லாம் அடிதடி நடக்குது, ஓடுறாங்க, ஓடி வராங்க, ஒண்ணுமே புரியல எனக்கு. ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு குழந்தை தலையில அடிச்சு நான் அழுகுறான். For more updates, please subscribe 99 TV Telugu.